மா சென்னையில் இப்போ கிளைமேட் ஜில்லுன்னு இருக்குல்ல. ஆமாம், ஈவினிங் ஸ்நாக்ஸ் வேணும். அதுதான் ஸ்நாக்ஸ் தான் ரெடி பண்ணியிருக்கேன். இது டீ வைக்கிறதுக்கு பாலும் வச்சாச்சு. ஓகேவா, இப்போ நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறேன். அதுவும் போண்டா என்னன்னா கோதுமை மாவில் செய்ய போகிறேன். இதை பாருங்க, 1 கப் கோதுமை மாவு எடுத்து வச்சிருக்கேன். கோதுமை மாவை பாத்திரத்தில் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் அது கூட வந்து 2 கரண்டி வந்து நம்ம வீட்டில் அரைக்கிறோம் இல்லைங்களா, இட்லி மாவு வச்சிருப்பீங்க வீட்டில் இருக்கிறதோ ஏதோ இட்லி மாவோ தோசை மாவோ. ஆமாம், அது போட்டால் தான் நல்லா போண்டா வந்து புஷ்ஷுன்னு வரும். அதுக்காக 2 கரண்டி இட்லி மாவு. இதெல்லாம் கடையில் போய் வாங்கி சாப்பிட்டுட்டு காசை வேஸ்ட் பண்ண நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். இது சூப்பர் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுவும் இப்போ இட்லி மாவு 2 கரண்டி ஊற்றிருக்கேன். அது கட் பண்ணி பாருங்களேன். கொஞ்சம் மீடியமான சைஸில் வெங்காயம், அந்த மாவுக்கு ஏற்ற வெங்காயம் தான் கட் பண்ணியிருக்கேன். ஒரு பெரிய வெங்காயத்தில் 1/2 சைஸ் வெங்காயம், 2 குட்டி பச்சை மிளகா, கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் இஞ்சி வந்து இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் போட்டுக்கலாம். ஆக்சுவலாக டீ கடை போண்டான்னு கூட சொல்லுவாங்க. இது அப்படி தான் வரும். போட்டாச்சு. இப்போ இதுக்கு தேவையான உப்பு. ஆல்ரெடி இட்லி மாவுலேயே உப்பு இருக்குது. இது தேவையான அந்த மாவுக்கு மட்டும் உப்பு. ஒரு பிஞ்சாப் வந்து ஆப்ப சோட்டா மாவு போட்டுக்கலாம். அப்போ தான் போண்டா வந்து நல்லா புஷ்ஷுன்னு வரும். அதுக்காக தான் புஷ் புஷ் போண்டா. இப்போ இதை வந்து அப்படியே கலக்குங்க. தேவைப்பட்ட தண்ணி ஊற்றிக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றணுமா? ஆமாம், இப்போ தண்ணி தான் ஊற்றணும். இது கலந்துட்டு, ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டே தண்ணி ஊற்றினா தண்ணியாக ஆகிடும். போண்டா எடுத்து இப்படி கையில் போடுற மாதிரி வரணும். அந்த பக்கம் வரணும். அதுதான். வீட்டில் கோதுமை மாவு இந்த மாதிரி கோதுமை மாவு தான் ஆக்சுவலாக செய்யணும். இல்லைனா ராகி மாவு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி போண்டா, கொழுக்கட்டை, அதுக்கப்புறம் வந்து பணியாரம், ஸ்வீட் பணியாரம், கார பணியாரம், இதெல்லாம் நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்ம செஞ்சிடலாம் டக்குன்னு. ஆனால் ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடும். நேற்று கூட பாரு, நான் வீட்டில் இருந்த அந்த குட்டி குட்டி உருளைக்கிழங்கு வச்சு பஜ்ஜி போட்டேன்ல. ஆமாம், நல்லா இருந்தது. சூப்பராக. உருளைக்கிழங்கு கொஞ்சம் வெங்காயம். ஆமாம், வெங்காய பஜ்ஜி இருந்தது. வந்து கொஞ்சம் தான் கடல மாவு இருந்தது. கடல மாவும் அரிசி மாவும். கடல மாவு வந்து 1 கப்பு, 1/2 கப் வந்து அரிசி மாவு போட்டுட்டு அது கொஞ்சம் வீட்டில் இந்த கார மிளகாத்தூள், பெருங்காயத்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சம் கலருக்கு கேசரி பவுடர், உப்பு போட்டு நல்லா கலக்கியாச்சுப்பா. கலக்கி உடனே வந்து என்ன பண்ணோம், அந்த இதில் மெலீஸா அந்த இதில் பீலரில் வந்து கட் பண்ணிட்டேன். உருளைக்கிழங்கு மெலீஸா வந்து சூப்பராக இருந்தது. அது நாளைக்கு செஞ்சு காட்டுறாரு. ஆஃப்டர்நூன் வந்து மழை வந்தது. நல்ல மழை இங்கே சென்னையில் வந்து இருட்டிட்டு கொஞ்சம் கூலிங்காக கிளைமேட் நல்லா இருக்கு. மரம் அந்த சைடு நல்லா தண்ணிலாம் இருந்தது. இப்போ போயிடுச்சு. இருட்டிட்டு இருக்கு. மதியம் சாப்பிட சொல்லதான் செம்ம மழை. அதுதான் இது டீ கூட போட்டு இந்த போண்டா கொடுக்கலான்னு. சரி, இது பண்ண சொல்லி நம்ம எண்ணெயும் காய வைக்கணும். அதுதான் டக்குன்னு போட்டு டக்குன்னு எடுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் யாராவது செஞ்சுருக்கீங்களா? வீடியோ பார்க்குறவங்க சொல்லுங்கப்பா. டக்குன்னு இந்த மைதா மாவு இல்லைன்னா வந்து கோதுமை மாவு. நாங்கள் மோஸ்ட்லி கோதுமை மாவில் தான் வீட்டில் செஞ்சு தருவாங்க அம்மா. டக்குன்னு அதை மாதிரி கோதுமை மாவுலேயே நல்லா நம்ம கேரட்லாம் துருவி போட்டு அடை மாதிரி கூட தட்டி தருவாங்க. அதுவும் சூப்பராக இருக்கும். இதுதான் நீ சப்பாத்தி மாவு மாதிரி தான் செய்த. இது கலக்கி 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 எல்லாம் ஒன்றா சேர்ந்து மிக்ஸ் ஆகணும். அந்த காரம் எல்லாம் அந்த மாதிரி எடுத்தோடனே தண்ணியை ஊற்றிட்டு இது பண்ணக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக டைம் கொடுத்து பிசையணும். பால் வச்சிருக்கேன். டீ தூள் போட்டோம்ப்பா. இஞ்சி நசிக்கிறேன். இஞ்சியும் போட்டுக்கிறேன். இது டீ வந்து ஆமாம், இஞ்சி டீ. அது வந்து ரெடி ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம இங்கே பார்த்தீங்களா மாவு போண்டாக்கு மாவும் பிசைஞ்சு வச்சாச்சு. மாவு வந்து இந்த பதத்தில் இருக்கணும். இந்த பதம் இப்படி நம்ம எடுத்து போட்டோம்னா இப்படி போடுற மாதிரி இப்படி இருக்கணும். இந்த மாதிரி ரொம்ப தண்ணியாக இல்லாமல். இது என்ன சூப்பராக வரும் போண்டா. நம்ம போண்டா பத்த வைக்கவே இல்லை. ஆர்வ கோளாறுல அமக்கலம் பண்ணுறோம் பாரு. பை எண்ணெய் நல்லா சூடாகணும். அப்பதான் போட்டோடனே போண்டா புஷ்ஷுன்னு மேலே வரும். அப்படி அதுவே வந்துருமா மேலே? ஆமாம், புஷ்ஷுன்னு வரும் பாரு. இப்படி வரும் பாரு. அதே எல்லாம் சொல்கிறோம். போட சொல்ல சொதப்பிட போல இதுல. இது எப்பவுமே அப்படிதான். அது உள்ள போய் ஒட்டிக்க போது பாரு. வராது. அப்படிலாம் வரக்கூடாது. கரெக்டாக வந்துருமா. தொட்டு கிண்டல் வேற பண்ணா ஏதாவது ஆகிடும். போட போறியாமா? இரு, இப்பதானே பத்து வச்சிருக்கேன். என்ன காய டைம் கொடுக்க மாட்டியா சுஷ்மி? நீ எப்படி செய்வ சமையல்லாம் எனக்கு சொல்லி. எங்கேயோ கூட நீ எங்கேயோ பாக்குற. இப்ப கண்ணு தெரியாத மாதிரி கண்ணு ஆபரேஷன் கூட்டின்னு போனோமா? நான் கரெக்டா தான் பாக்குறேன். ஏன் நான் அப்பப்பா அப்படி சொல்றேன்? நீ கேமரா இங்க இருக்கு. கேமரா எங்க பாக்குற? நான் கரெக்டா தான் உன்னை பாக்குறேன். அந்த கேமரா மீறியும் உன்னை பாத்துன்னு இருக்கேன். ஏன்னா அப்படி ஆயிடுது.
இன்னைக்கும் சுஷ்மி ஒரு கலாட்டா பண்ணாங்க. நல்ல நிம்மதியா நானும் சோட்டும் தூங்கிட்டு இருந்தோம். என்ன நல்ல நிம்மதியான உறக்கம். இவ என்ன பண்ணான்னா இது என்னது சார்ஜர் இதுவா மேல இருந்து சார்ஜர் எடுக்கிறோம் சொல்லிட்டு டமால் எல்லாத்தையும் தள்ளி அலறி வச்சுட்டு இருந்தோம். இதே வேலை இப்படி எழுதாலே எனக்கு தலைவலி வரும். நல்லா தூங்கி எழுதா பரவாயில்ல, அலறி வச்சுட்டு எழுதாலே தலைவலி வரும். இந்த மாதிரி வேலை பண்ணிட்டு இருக்கு. இந்த விஷயம் வந்து சுஷ்மிக்கு எப்படி தெரியுமா, சின்னதுல இருந்தே இருக்கு. சின்னதுல ஸ்கூல் போயிட்டு வருவாங்க. நம்ம அந்த நேரம் தான் அப்பதாங்க லஞ்சு மதியம் போய் கொடுத்துட்டு வந்து படுப்போம். 3:30க்குலாம் விட்டுருவாங்க. நான் வரதே 1:30க்கு தான் அங்க இருந்து ஸ்கூல்ல லஞ்சு கொடுத்துட்டு வருவேன். வந்துட்டு வீட்டுல நாங்க சாப்பிட்டு கொஞ்ச நேரம் 1 hour தான் படுக்கலான்னு இருக்கோம். அதுக்குள்ளே 3:30 ஆகும். அவங்க அப்பா போய் கூப்பிட்டு வந்துருவாரு. வந்தோடனே ஷாம் வந்து அமைதியா பேக் வச்சுட்டு படுத்துப்பான். ஷாம் வந்து சப்போர்ட் பண்றேன்னு சொல்லுவா. ஆனா அவன் எதுலையுமே டிஸ்டர்பே பண்ணுவான், அமைதியா பண்ணுவான். இவன் என்ன தான் பண்ணுவா, இப்படி போவா ஷூ கால வச்சு. ஷூவை கழட்டணும் தெரியாது ஒரு பொம்பளை பொண்ணுக்கு, கழட்ட மாட்டான். நான் படுக்க சொல்லி டக்குன்னு ஷூல சவுண்ட் கொடுக்கும். இல்லைன்னா பேக் எதுவும் டமான்னு நம்ம பக்கத்துல வைக்கும். இப்படிதான் அது சின்னதுல இருந்து. அது மாதிரி இன்னொரு கெட்ட பழக்கம் இருக்கு. போன் பேச அவனுக்கு பிடிக்காது. சுஷ்மி வந்துட்டா நான் யாருக்கிட்டையும் போன் பேசக்கூடாது. எங்க வீட்லயும் சரி அவர்கிட்டயும் யாரும் போன் பேச சண்டை வர வச்சிடும். இந்த மாதிரி தான் பண்ணோம். அந்த மாதிரி நல்ல விஷயம்லாம் சுஷ்மி கிட்ட நிறைய இருக்கு. அந்த மாதிரி யாருமே தலை கூட தெரியாது. இப்ப வாங்க, மழை வரப்போது அதை கேப்சர் பண்ண போறேன். மழை வரப்போங்குது. என்ன காயுது போடுமா தூரமாவே நிக்கிறேன். கேமரால சம்பவம் பண்ணாம போடு. அதெல்லாம் வராங்க. ஏன்னா நீ எத்தனையோ கருவேப்பிலை வெங்காயத்தை போட்டு என் கேமரா உன்னால பல பாதிக்கப்பட்டிருக்கு. நானும் அதுவே இப்ப தண்ணி போட்டியா? அது தண்ணி கை பட்டுக்குது. நீங்க பக்கத்துலயே நம்மளுக்கு இந்த சிங்க் இருக்கிறதுக்கு ஒரு கஷ்டம் போல இருக்கு. கையை கழுவுறதுலாம் கேமரா உள்ள வரணும். அந்த பக்கம் கை போய் இதுல பொரிச்சு போடுறதுக்கு டப்பா வேணும்ல, அதுதான் டப்பா. நேற்று அப்படிதான் ஷாம் கிட்ட சரியான சிரிப்பு. ஈவினிங் கிளம்புறதுக்கு தானே அவன் ஏதோ ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு இருந்தான். சாப்பிடும் போது பஸ் ஓரம் போய் உட்காந்து, ஓர சீட்டு, ஜன்னல் சீட்டு தான். நாங்களாம் ஜன்னல் சீட்டு, ஓர சீட்ல உட்காந்து சாப்பிட்டே போ. இல்லப்பா, இவன் வந்து என்ன சொல்றா, ரெடி ஆயிட்டேன்னு சொல்லிட்டான். ரெடி ஆன உடனே அவங்க அப்பா வந்துட்டாரு கூட்டு போறதுக்கு. அந்த நேரம் அவன் சாப்பிட்டு. அதான் நான் சொன்னேன், டப்பால வச்சு எடுத்துமே டப்பால வச்சு எடுத்துட்டு நீ தான் பஸ்ல போறல, அங்க வந்து ஓர சீட்டு உட்காந்துக்கோ. ஜன்னல் சீட்டு சொல்றது ஓரத்துல. ஒரு பிரைவேட் கம்பெனில வேலை பாக்குற பையனை பார்த்து டப்பால எடுத்துன்னு போ, ஓர சீட்ல உட்காரு. சரி வாங்க, இங்கே காட்டுங்க. போ, நான் தூரமா தான். இப்ப நீ போடு. போடவா? போட். பரவாயில்ல, அழகா வந்துச்சு. இது இன்னும் வரல. அதுக்குள்ளேயே அவசரப்படுற வரும். ஆனா இவ்வளோ ப்ரொசீஜர் பண்ணியிருக்கேன். வராதா? அதை எடுத்து அது கொஞ்சம் வந்தோடனே இந்த சைடு கொஞ்சம் குட்டியாவே போடுமா? குட்டி போடணும். பெருசா போடுறேன்னு நினைக்கிறேன். பொட்டிச்சது இல்ல வரும். தெரியும், கொஞ்சம் டைம். அதுக்கு தான் கொஞ்சம் டைம். அது வெந்த பிறகு போட்டோன்னு வச்சுங்க, ஒட்டாம வரும். குட்டியா போடு. குட்டி பெருசு தான். ஒரு பை போடுமா? ரொம்ப குட்டினா ஒரு சொட்டு போட்டா. இது சுஷ்மி கேட்ட குட்டி. தட்டி போட்டா வடை, உருட்டி போட்டா போண்டா. ஆமா, தட்டையா போட்டா தட்டை. கரெக்டா சொல்லிட்டேன். ஸ்கிப் பண்றது காரணமே இதான். நீ சொன்னா மட்டும் ஏத்துக்கணும், நான் சொன்னா ஏத்துக்க மாட்டீங்களா? நான் சமையல் செய்யறேன். நான் தான் நான் சொல்றது ஏத்துக்கணும். தட்டையா போட்டா தட்டையா இருக்கு, குண்டா போட்டா உருண்டை. இன்னொரு ஒரு போண்டாவை போடு. கொஞ்சம் ஐல வைக்கலாம். இப்ப மேல வருதுன்னு சொன்ன பத்தியா? வரும், நல்லா வரும். கரெக்டான இதுல போடுறோம். நினைக்கிறேன் பத்தியா நல்லா எல்லா பக்கமும் செவந்து வந்துச்சு. திருப்பி போட்டதுல வெரி சிம்பிள். நீங்களும் ஏதாவது ஈவினிங் ஸ்நாக்ஸ் ட்ரை பண்ணணும்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஆமா, எதுவுமே இல்லைனாலும் இட்லி மாவுலயே கொஞ்சம் திக்க அரிசி மாவு இருந்தா கலந்துட்டு இந்த மாதிரி மசாலா எல்லாம் காரத்துக்கு வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டீங்கன்னு ஒரு போண்டா விட்டு அது எகிரிச்சு. சரி, அதான் இதை உனக்கு போட்ட குட்டி போண்டா. அதை காட்டுங்க. பார்த்து சுற்று போது வேணாமா? குட்டி சுஷ்மி கேட்டது. எப்படி பாத்தியா? மாத்தியே போதும். சூட கையிலேயே பிடிக்கிறேன். பாத்தியா? அதை கேட்ச் பண்ண எடுத்த உடனே அந்த ஸ்பாட்லயே எடுக்கிறேன். நீ எடியும் பார்க்கலாம். எண்ணெயிலேயே கை வச்சு எடுக்கணும். இந்த டாஸ்க் கண்டிப்பா நீங்க சுஷ்மியை பண்ண சொல்லணும். எண்ணெயிலேயே கை வச்சு எடுப்பாங்களாம். அல்டிமேட். இதுதான் ரொம்ப அல்டிமேட் சுஷ்மி, நீ சொன்னதுல. எண்ணெயிலேயே கை வச்சு எடுப்பேன்ட்டு. இந்த பக்கம் டீ ரெடி ஆயிடுச்சா? இஞ்சி டீ மை ஃபேவரட். ஆமா, ரெடி ஆயிடுச்சு. அப்படியே இன்னும் வரும்னு பாக்குறோம். இன்னும் மழை வந்துன்னு இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் ஆகும். 6 மணி ஆச்சா? எல்லாரும் ஆபீஸ விட்டு போனோம் வெளியே. அப்புறம் ஸ்கூல் பசங்க டியூஷன் விட்டு வரணும். இந்த மாதிரி வர சொன்னா அப்பதான் வரும். பசங்க என்ன வர முடியாது, அங்கேயே மாட்டிப்பாங்க. தெரியுமா உனக்கு? அது மாதிரி நம்ம வேலையை விட்டு வர 8 மணி 7:30 மணிக்கெல்லாம் வரும். வீட்டுக்கு போக கூடாதுல்ல. செகண்ட் ஷிஃப்ட் போண்டாக்களும் போட்டு வெந்து கொண்டிருக்கிறது.
நல்லா பொன்னிறமாக பொரிஞ்சு வரட்டும். இது வந்து கொசுறு, இது சுஷ்ணிக்கு குட்டியாக போடுங்கல்ல, அதனால தான். வீட்டில் இருக்க பொருளை வச்சு சூப்பரான போண்டா இங்கே பார்த்தீங்களா, மேலே முறுமுறுன்னு உள்ளே சாஃப்டாக நல்லா இருக்கும், சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி கோதுமை மாவு இருந்ததுன்னா கூட கொஞ்சம் இட்லி மாவை கலந்து செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். எப்படி செஞ்சேன்னு கேட்பாங்க வீட்டில் இருக்கவங்க. செய்யலைன்னா ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ டீயும் போட்டாச்சுப்பா, அதுவும் டம்ளரில் ஊற்றிக்கலாம். இப்போ போண்டாவை சாப்பிட்றதுக்கு ஃபஸ்ட்டு டீ கொஞ்சம் குடிச்சிடலாம்ப்பா. ஆமாம், இந்த சேனலில் போண்டா செய்முறை மட்டும் வராது, எப்படி சாப்பிடணும்னு முதல் கொண்டு சொல்லி கொடுப்பாங்க. காரமாக இஞ்சி டீ நல்லா இருக்கு. குடிச்சிட்டு அப்படி குடிச்சிட்டு எல்லாம் டீ கடையில் போனால் நீங்கள் அப்படி தானேப்பா குடிக்கிறீங்க. நிறைய பேர் எல்லாம் போவீங்க, டீ ஒரு சிப் பண்ணுவீங்க, அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுவீங்க, திரும்ப பண்ணுவீங்க இல்லையா, அதே தான். இப்போ இந்த போண்டாவை எடுக்கிற அதை பிரித்து வச்ச போண்டா சூப்பராக இருக்குது. மேலே அது சூப்பராக இருக்குது, உண்மையாக சொல்கிறேன், சூப்பராக இருக்குது, நல்லா டேஸ்ட்டாக. இது கூடயே வந்து என்ன, ஹலோ இப்போ மாட்டினேன் கேமரா உள்ள இருந்து ஒரு கை. உண்மையாக சூப்பராக தான் இருக்குது. யாரும் நம்ப மாட்டாங்களா, அதனால அவரே சொல்லிப்பாரு. சரிப்பா, நான் சொன்ன மெத்தடில் செஞ்சு பார்த்து நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அப்போ சூப்பராக இருக்கா எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். இங்கே வாங்க மறுபடியும் நல்லா இருக்கும். ஓகே, நம்ம போய் டீ குடிச்சிட்டு சாப்பிடுவோம். சொன்னினே நான் வந்தேன் தம்பி. சூப்பராக இருக்கு போண்டா.